நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, இப்ப ஹர்ஷா கிளம்பி வரான். அவ மட்டும் கிளம்பி வரல, கூடவே அந்த ராஜ்யமாவும் வராங்க. அநேகமா இந்நேரம் ஹோட்டலுக்கு வந்திருக்கணும். ஹர்ஷா, கொஞ்சம் இரு. ராஜமா, உங்க அம்மாக்கு மல்லிப்பூ வாங்கினேன், அதை மறந்து பைக்ல வச்சுட்டேன். கொஞ்சம் எடுத்து. சரி ராஜமா, நான் போயிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி. ஹேய், ஐயோ, யாருது? ஹர்ஷா, அம்மா. Thank you, ma. Thank you so much, ma. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்குமா. மா, இன்னும் எப்படி அழைச்சிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தானே அழைச்சு போயிருக்க. போய் சொல்லாதீங்க. நான் ஏன்டா போய் சொல்றேன்? பார்த்தாலே தெரியுதேம்மா. சரி, நீ எப்படிடா இருக்க? என்ன மிஸ் பண்ணியா? மா, I miss you so much, ma. நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. ஒரு நிமிஷம். என்னதுமா? கண்ணு இதோ இங்க பாரு செல்லம். அந்த பாரு. I love this pen, ma. It's my favorite. Okay. Thank you. Thank you, ma. Thank you so much. Thank you, ma. ஹர்ஷா, ராஜிமாவை கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ராஜி அம்மாவே வந்துட்டாங்க. ஐயோ, ராஜிமா. So cute. இந்தாங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களை வெப்கேம்ல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா? நிஜமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி உட்காருங்க. உட்காருங்க. ரொம்ப அழகா இருக்கு உங்க சாரி. ஏன் உங்க சாரி கூட தான் அழகா இருக்கு. ரெண்டு லேடிஸும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே சாரி நல்லா இருக்கு, நகை நல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு டாபிக் போயிட்டே இருக்கும். அதனால நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? என்ன? ஒண்ணு வேணாம், இங்கே நில்லு. என்னங்க நீங்க இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் வந்து தங்குறேன்? அவ்வளவு பெரிய ஆம் இருக்கிறச்சே நீங்க அங்க வந்து தங்க வேண்டியதானே? அடுத்த வாட்டி கண்டிப்பா வரப்ப வரோங்க. இப்ப ஏதோ அவர் பிசினஸ் விஷயமா வந்திருக்காரு. ஹர்ஷா இந்த வீட்டை பத்தியும் உங்க வீட்டுல இருக்கிற மனுஷங்களை பத்தியும் போன்ல என்கிட்ட நிறைய சொல்லிருக்கான். எனக்கும் அவங்களெல்லாம் நேர்ல பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா வரேன். நாளைக்கே வந்துருக்கோ. நீங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்களும் வரல? ஐயோ கண்டிப்பா. டேய், அப்பா எங்க இருக்காரு பாரு. அவர் ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியில போனாரு. அப்படியா? ஹலோ ஹர்ஷா. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? ஹர்ஷா, நான் நம்ம ரெஸ்டாரண்டோட செஃப்புக்கான இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்னால அங்க வெயிட் பண்ண முடியல. அப்பா, இங்க யார் வந்திருக்கா தெரியுமா? ராஜிமா. நீங்க அவங்கள மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் அம்மாவும் ராஜிமாவும் கோயிலுக்கு போலான்னு சொல்றாங்க. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா சேர்ந்தே போயிடலாம்ப்பா. ஹர்ஷா, இன்டர்வியூ முடிய கொஞ்சம் டைம் ஆகும். நீ அம்மாவை அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நாம ஈவினிங் கோயில் போய்க்கலாம். ஓகே? அப்பா ஈவினிங் போலான்னு சொல்றாருமா. ஈவினிங் இன்னொரு தடவை போலாம். நான் இப்ப ராஜிமாவோட போறேன்னு சொல்லுடா.
அப்பா அம்மா ஈவினிங்கும் வராங்களா, இப்ப ராஜிமா கூட போறாங்களா, என்ன சொல்றீங்க? ஓகே ஹர்ஷா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு. நாம போலாமா? ஓகே சரிப்பா, நான் வெயிட் பண்றேன்ப்பா. அப்பா என்னடா சொன்னாரு? அம்மா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் ஹர்ஷா, நீ வரல? இல்ல அப்பா வராரு அதான். சரி சரி, வாங்க bye, போலாம். சார் சொல்லுங்க சார். ஸ்டோர் மேனேஜர் எங்க இருக்கார்? ரெஸ்டாரண்ட்ல இருக்கார். என்ன விஷயம் சார்? என் பேரு ராமகிருஷ்ணன். சரி சார். ஐயர் ஸ்வீட்ஸ்ல இருந்து வர்றேன். ஓகே. இந்த ஸ்வீட்ஸ் ஆர்டர் பத்தி கொஞ்சம் பேசணும். சரி சார், அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. Hi Harsha. அப்பா Hey, எப்படி how are you, பாருங்க? man? I'm fine. என்னப்பா? Hey, என்னாச்சு இப்படி குண்டாயிட்ட? அப்படியாப்பா? What is this, huh? அப்பா நீங்க என்னப்பா இப்படி அழைச்சிட்டீங்க? Hey, நான் உன்னை பார்க்கலன்னு இழைச்சிட்டேன். சரி. நீ என்ன பார்க்கலன்னு குஷி ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லப்பா. என்னப்பா உங்க வேலை எல்லாம் முடிஞ்சதா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகே. இன்னும் 2 days ஆ. உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நிஜமாவா சொல்றீங்க? சரிப்பா, ரெஸ்டாரண்ட்ல இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் பிரஷர். ஹர்ஷா, ஆமா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கம்பா, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏற்கனவே நீ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. நீ இப்போ உடனே எங்க கூட கிளம்பி துபாய்க்கு வர. அப்பப்பா ப்ளீஸ் பா, எனக்கு 2-3 வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சு தான் துபாய்க்கு வர முடியும். ஹாய் ஹர்ஷா. ஹலோ, எங்க ராம்கே அங்கிள். அங்கிள் சொல்ல மறந்துட்டேன், இவர்தான் எங்க அப்பா, போஜன் வாசுதேவன். ஓ, போஜன் வாசுதேவன். பேர் ரொம்ப நல்லா இருக்கே. ஐ லைக் இட். அப்பா இவர்தான் ராம்கே அங்கிள், ராஜிமாவோட ஹஸ்பண்ட். ஆமா சார், ராஜு கூட சொல்லிட்டு இருந்தா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு. உங்களை எல்லாம் ஆத்துக்கு வரவழைச்சு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க வர நாளை மீட் பண்ணீங்களா? அவங்களா இப்பதான் கோயிலுக்கு போனாங்க அங்கிள். அப்படியா? சரி, நான் இப்ப கோயிலுக்கு போலாம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் அங்கதானே இருக்காங்க, சேர்ந்தே போலாமா? இல்ல, நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கூட போயிட்டு வர்ஷா. அப்பா என்னப்பா இப்பதானே வேலை இல்லைன்னு சொன்னீங்க, வாங்க போலாம். சார். இல்ல, சொன்ன கேளு ஹர்ஷா. இல்ல சார், கோயிலுக்கு தானே. வாங்கப்பா. வாங்க இல்ல, சார், வாங்க. வாங்கப்பா. சரி இரு. ராஜி, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நான் அதிர்ஷ்டசாலியா? பின்னங்க, கும்பகோணத்துல கோவில் குளம்னு ரொம்ப மனசு நிறைவோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்களை பாருங்க, துபாயில எங்க பார்த்தாலும் ஷாப்பிங் மால்ஸ், பில்டிங்ஸ்னு ஒரே மெக்கானிக்கல் லைஃபா போயிடுச்சு. ஹர்ஷா கூட இதேதான் சொல்லிட்டு இருப்பான். அது என்னமோ தெரியல, அவனுக்கு கும்பகோணம் அவ்வளவு பிடிச்சு போயிடுது. அம்பாள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, இவ்ளோ பெரிய கூட்டு குடும்பத்துல நீங்க தேர் சக்கர மாதிரி இருக்கீங்க. உங்களால எல்லார்கிட்டயும் அனுசரிச்சு போய் இவ்ளோ பெரிய ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண முடியுது? இதே கேள்வியை தான் உங்க பையனும் கேட்டான். வந்த கொஞ்ச நாள்லயே ஆத்துல இருக்கிறவ எல்லார்கிட்டயும் நன்னா பழகி ஆத்தையே கலகலப்பாக்கிட்டான். தேவி, நீங்க திரும்ப துபாய் போறச்சே ஹர்ஷாவையும் கூட கூட்டின்னு போயிடுவளா? ஹர்ஷாவோட அப்பா தான் அவனை திரும்ப துபாய்க்கு கூட்டிட்டு போகணும்னு பிடிவாதமா இருக்காரு.
सुमदी नाम्याः अश्विनी नक्षत्राणि भवति रामकृष्ण कृष्णन् नाम स्वाति नक्षत्रम् नक्षत्राणि भवति राजेश्वरी अश्विनी नक्षत्रम् अर्चना பண்ணிடுங்க ஹலோ ராஜி கோவில்ல இருந்து கிளம்பிட்டேடா? இல்ல கோவில்ல தான் இருக்கோம். சரி, அபிஷேகம் முடிஞ்சிடுதா? முடிஞ்சிடுது. தேவி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வரல. சரி சரி, நானு ஹர்ஷாவோட அப்பா எல்லாம் கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சரி வச்சிடுறேன்னா. ஓகே, அவங்க எல்லாம் கோயில்ல தான் இருக்காங்களா? ஓ, आवयोः सककुटुम्बानां क्षेमधैर्ये वीर्यविजय आयुलारोग्यैश्वर्याणां निवर्त्यर्थं धर्मार्थकाम्यं சார் வாங்கோ. வாங்கோ சார். வாங்க, உள்ள வாங்க. ஓகே, நான் வந்துருவேன். அங்க வந்து மீட் பண்றோம். அப்பா, போன் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க. வாங்க வாங்கப்பா. வாங்க சார், வாங்க. உள்ள போய் தரிசனம் பண்ணலாம், வாங்க. ஐயோ, பள்ளி உங்க தோல்ல இருந்து கீழே விழுந்துருத்தே. தோஷமாச்சே. நீங்க ஸ்நானம் பண்ணாம இப்ப உள்ளர போகக்கூடாது. பரவாயில்ல, சாமி கும்பிடலாம், வாங்க. இல்ல, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். நான் குளிச்சுட்டே வந்துடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வரேன். இல்ல, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு கோயிலுக்குள்ள வந்து. நான் குளிச்சுட்டே வந்துடுறேன். சரி வா, நாம போலாம். வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ராஜி, நமஸ்காரம். நமஸ்காரம்மா. அப்பா வரலையா? शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते आज्य दीपं दर्शयामि. வாங்க வாங்க, பார்த்து வாங்க. ஹர்ஷா, அப்பா எங்க? அப்பா வந்து அதை ஏன் கேக்குறீங்க? அவர் துபாயில ரொம்ப வருஷம் இருந்தாலும் ஆச்சாரங்கள் ரொம்பவே பாக்குறாருங்க. நாங்க உள்ள வரும்பொழுது அவர் மேல பல்லி விழுந்துடுத்து. அச்சச்சோ. அத ஒரு குருக்கள் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணணும்னா ஸ்நானம் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாரு. ஸ்நானம் பண்ணிட்டு தான் உள்ள போகணும்னு சொன்னதுனால அவர் வர மறுத்துட்டாருங்க. அப்படியா? உன்னை பத்தி நிறைய அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் வரல, அதனால நீ தப்பிச்சுட்ட. என்ன பத்தி கம்ப்ளைண்டா?
ஹர்ஷா அப்பாவை பாத்தீங்க, நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அவர் அப்பா மாதிரியே நடந்துக்க மாட்டாரு. ஃப்ரெண்ட் மாதிரி இவன் தோள்ல கை போட்டு தான் பேசுவாரு. ஆமா ராஜி, அவரும் ஹர்ஷா மாதிரியே வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன் அண்ட் லவபிள் பர்சன். சரி, கடையில யாரும் இல்ல, நான் அப்படியே கிளம்புறேன். சரி இவங்கள ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டு நீ ஆத்துக்கு வந்துரு. சரி சரிங்க. நமஸ்காரமா, வரேன். வாங்க. ராஜிமா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு இப்படி திடீர்னு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி நல்ல கோவிலுக்கு போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? என்னங்க, ம்? இந்த புடவை எப்படி இருக்கு? என்ன புதுசா? நேத்து கோவில்ல இருந்து வரும்போது கும்பகோணத்துல தான் வாங்கினேன். ராஜியோட செலெக்ஷன். நல்லா இருக்கு. ஆமா, இன்னைக்கு பிசினஸ் லஞ்ச் மீட்டிங்க்கு அப்புறம் என்ன ப்ரோக்ராம்ங்க? எதுக்கு கேக்குற? இல்ல, இன்னைக்கு ராஜி கிட்ட அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கேன், அதாங்க. பிசினஸ் மீட்டிங்ல எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓஹோ, அது இல்லைங்க. ராஜி இப்ப ஃபோன் பண்ணிருந்தாங்க. எதுக்குன்னா, நேத்து என் பர்ஸ் அவங்க கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அத நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பர்ஸ்ல ஏதாவது முக்கியமானது இருந்ததா? அப்படி ஒண்ணும் இல்லையே. அதுல கொஞ்சம் பணமும் சாமி போட்டோவும், அது உள்ள ஹர்ஷா, நீங்க, நான் 3 பேரோட போட்டோவும் வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது உள்ள ஹர்ஷா, நீங்க, நான் 3 பேரோட போட்டோவும் வச்சிருக்கேன். அதனால என்ன இப்போ? அப்புறம் எடுத்துக்கலாம். அப்ப நான் போக வேணாமா? சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு நம்ம நேர்ல போனோம்? அப்புறம் எடுத்துக்குவோம். அப்போ நாம எப்பதான் பரமேஸ்வர ஐயர் வீட்டுக்கு போறது? போலாம், ஒரு நாள் போலாம். ஏங்க, ராஜியை நீங்க இன்னும் மீட் பண்ணவே இல்லைங்க. ஒருவேளை பர்ஸை திறந்து பாத்திருந்தா அட்லீஸ்ட் உங்க போட்டோவாவது பாத்திருப்பாங்க. சரி, நீ லான்ல போய் உட்காரு, நான் ரிசப்ஷன்ல கீ கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. சொல்லுங்கண்ணா. செல்லப்பா, நீ தனியா தானே இருக்க? என்ன டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? அது தேவி ராஜி மீட் பண்ணாங்கல்ல, அப்ப தேவியோட பர்ஸ் தவறுதலா ராஜி கிட்ட போயிடுச்சு. பர்ஸ் தானேண்ணா? புரியாம பேசாத செல்லப்பா. பர்ஸ்ல என்னோட போட்டோ இருக்கு. அதை மட்டும் ராஜி பார்த்துட்டானா எல்லாமே விபரீதமாயிடும். சரிண்ணா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் என்ன பண்ணணுமோ அதை உடனடியா பண்ணிடுறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது அந்த பர்ஸ்ல இருந்து என் போட்டோவை எடுத்துரு. நான் எடுத்துறேன், கவலைப்படாம இருங்கோ. அம்மா, கடையில இருந்து போன் வந்தது. சில சாமான்லாம் தேவைன்னு லிஸ்ட் கொடுத்திருக்கா. அத உடனே அனுப்ப சொன்னா. இரு வரேன். என்ன என்னது இது? எது இது? துண்டு? அது இல்ல, இது. இதா? இது இந்த இது பர்ஸ். பர்ஸ் தெரியறது.
நன்னால செல்லப்பா அது இல்ல அது யாரோடதுன்னு தெரியல, பார்த்து கொடுத்துடலாமே. யாருது இது? இந்த பரிசு யாரோடது? யாருதுன்னு பார்த்து சொல்லுங்க. அம்மா, ஆ ஹர்ஷாவோட அம்மா கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டா. ஆஹா, திரும்ப கொடுக்கணும், நான் தான் அங்க வச்சேன். அடடா, ஹர்ஷாவோட அப்பாவும் அம்மாவும் போட்டோல என்ன லட்சணமா இருக்கா?